வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து மேங்கோ ஜாம், அதாவது மாம்பழம் ஜாம். ஸோ அந்த மாம்பழம் ஜாம் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 1 கிலோ வந்து மாம்பழம் எடுத்திருக்கேன். 1 கிலோ மாம்பழம் இந்த சென்ஸ் தோலை நீக்கி உள்ளே கொட்டையை எடுத்ததுக்கப்புறம் நம்ம வெறும் பல்ப்பு மட்டுமே வந்து 1 கிலோ. ஸோ அது வந்து 1 கிலோ மாம்பழம். இங்கே நான் சொல்ல போகிற மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து 1 கிலோ மாம்பழத்துக்கு தான். இன்கேஸ் நீங்கள் வந்து ஹாஃப் கிலோ மாம்பழம் இல்லைன்னா 2 கிலோ மாம்பழம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட் வேரி பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம வெறும் பல்ப்பு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். நல்லா தோலை நீக்கிட்டு உள்ளே இருக்கிற கொட்டையை எடுத்துகிட்டு நம்ம பல்ப்பை மட்டும் ஸ்கூப் பண்ணி எடுத்து வெளில கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து 1 கிலோ மாம்பழம் வந்து உங்களுக்கு எந்த பிடிச்ச வெரைட்டி மாம்பழமாக இருந்தாலும் நீங்கள் அந்த மாம்பழத்தை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபிக்கு. நீங்கள் அப்புறம் 1 கிலோ மாம்பழத்துக்கு இங்கே வந்து நம்ம 600 கிராம்ஸ் வந்து சர்க்கரை எடுப்போம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மாம்பழம் பல்ப்பை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி ஸ்மூத் பேஸ்ட்டாக பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு வந்து மிக்ஸி ஜார் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிற மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா க்ளீன் ட்ரை ஆகிற மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க, தண்ணி இல்லாத மிக்ஸி ஜாரில். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு நல்ல ஸ்மூத் பல்ப்பு பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் பாதி மாம்பழத்தை அரைச்சி எடுத்துட்டேன். ஸோ மீதியும் அதே மாதிரி அரைச்சி ஒரு கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிடலாம். ஸ்டவ்வில் வைக்காதீங்க. ஸ்டவ்வில் வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்மூத் மாம்பழம் பேஸ்ட்டில் வந்து சர்க்கரையை ஆட் பண்ணி நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா வந்து நம்ம மாம்பழம் பேஸ்ட்டை வந்து ஸ்டவ் மேலே வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து 20 to 30 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கிண்டி விடலாம். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேங்க. நல்லா அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் திக்காகும் போது வந்து என்ன ஆகும், அது மேலே வந்து தெறிக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் வேணால் நீங்கள் மூடி போட்டு மாம்பழத்தை நல்லா வேக வைக்கலாம். ஸோ அது வந்து ஏன்னா அப்பயும் மறக்காமல் நடுவில் மூடி எடுத்துகிட்டு அப்பப்போ கிண்டி விடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. இப்போ மாம்பழத்தோட பேஸ்ட்டோட கன்சிஸ்டன்சியும் கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ அது வந்து ஜாம் பதத்துக்கு வந்துச்சா இல்லையா செக் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சமாக கரண்டி எடுத்து ஒரு தட்டில் வச்சு இந்த மாதிரி பிளேட்டை வந்து சாய்ச்சி பாருங்கள். அது வந்து அப்படியே அசையாமல் அங்கேயே நிற்கணும். அது தண்ணி மாதிரி ஓடிடுச்சுன்னா இன்னும் நம்மளுக்கு அந்த பதம் வரலன்னு அர்த்தம். பாருங்கள், அது கையால் தள்ளி விட்டால் மட்டும்தான் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. தவிர நம்ம எவ்வளோ தான் வந்து பிளேட்டை வந்து சாய்ச்சாலோ அசைச்சாலும் வந்து அது வந்து ஜாம் வந்து மூவ் ஆகலை. பாருங்கள், நான் எவ்வளோ ஷேக் பண்ணி காமிக்கிறேன், அப்போ கூட அது ரன் ஆகலை, அதே இடத்துல ஒட்டிகிட்ருக்கு. ஸோ இது வந்து ஜாம் பதத்துக்கு வந்துருச்சுன்னு நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. இது மாதிரி ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 2 ஸ்பூன் லெமன் ஜூஸை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். லெமன் ஜூஸ் வந்து நம்மளுக்கு ஃப்ளேவரும் கொடுக்கும், ப்ளஸ் வந்து அது நம்மளுக்கு ப்ரிசர்வேட்டிவாகவும் ஆட் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து ஜாம் வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது மாதிரி ஜாம் வந்து சூடாக இருக்கிற ஜாமை வந்து ஒரு க்ளீன் ட்ரை கண்ணாடி ஜாடி, நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ண ஜாடியாக யூஸ் பண்ணிக்கோங்க. பால் பாட்டில்லாம் ஸ்டெர்லைஸ் பண்ணுற மாதிரி ஸ்டெர்லைஸ் பண்ணி வச்சு நல்லா ட்ரையாக இருக்கிற கண்ணாடி பாட்டிலில் வந்து சூடாக இருக்கிற ஜாமை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா இது வந்து 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்கு இது கெடாமல் இருக்கும். ஸோ இது வெதுப்பான சூடாக இருக்கும் போதே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டியான மேங்கோ ஜாம், மாம்பழம் ஜாம் வந்து வீட்டிலேயே ரெடி ஆகிடுச்சு. இந்த மாம்பழம் சீசனில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாம்பழத்தில் வந்து இந்த ஜாமை வந்து வீட்டில் செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு ஸ்டெர்லைஸ்டு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா இது வந்து 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த ஜாம் கெட்டு போகாது. வாங்க, நம்ம ரெடி பண்ண ஜாமை வந்து இப்போ நம்ம பிரெட் ஸ்லைஸில் தடவி வைக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான மேங்கோ ஜாம் வீட்லேயே ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.